அதுபோல் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசா காலங்களில் நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவங்களுடைய பேச்சு திறமைக்கு நல்ல மதிப்பும் பாராட்டு அங்கீகாரமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல் இருக்கும். குரு இருக்கிறதும் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதால ராகு நல்ல பலன்கள்லாம் தருவார். முயற்சிக்கு நல்ல வெற்றி கொடுப்பார். ஒரு சிலருக்கு பொருளாதார மேன்மை அடைய சான்ஸ் இருக்குது. இப்படி சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு மிதுனத்தில் இருக்கும்போது மேஷ லக்னத்துக்கு குரு 3ஆம் இடம், ராகுக்கு வீடு கொடுத்த தனக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற அமைப்பு அப்படி பார்த்தா முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் தன்னுடைய சுய முயற்சியாலேயே ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமும் ஒரு சொந்த வண்டி வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா அவங்களுடைய சுய உழைப்பிலேயே அவங்க ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலரோ வாங்குவாங்க. தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய சொந்தக்காரங்களோ அவங்க நம்ப மாட்டாங்க. இன்னொருத்தர்கிட்ட ஒரு பேங்க்கில் கூட லோன் எடுத்துலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய முயற்சியிலேயே அவங்க சக்ஸஸ் அவங்களுக்கு இந்த ராகுவோட தசா காலத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்கும். குரு கடகத்தில் உச்சம் அடையும் போது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம், ராகுக்கு வீடு கொடுத்தவர் 5ஆம் இடத்துல உச்சம். அந்த அமைப்புப்படி பார்க்கும்போது நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு தாயார் வழி சொந்தங்களில் நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா பெரிய பொருளாதார மேன்மை கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு இவங்க முன்னேறதுக்கான சூழலாம் இந்த ராகு தசா காலங்களில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நல்ல யோககரமாக இருக்கும். குறிப்பாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையோ இல்லை டெக்ஸ்டைல்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கறதுக்கான ஒரு சூழலாம் இருக்கும். அதே போல் ஃபாரின் கண்ட்ரீஸில் சில ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி இங்கே இவங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். அதுலேயும் இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுபோல் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்த குரு 6ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்புப்படி பிள்ளைகளுக்காக சில நேரங்களில் கடன் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் பசங்களோட படிப்புக்காகவோ அவங்களுடைய திருமணத்துக்காகவோ இவங்க பேங்க்கில் போய் லோன் எடுப்பாங்க. ஒரு சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க. ஏன்னா ராகுக்கு குரு 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறது கடன் நோய் இதை கொஞ்சம் சில நேரங்களில் அது வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இருந்தாலும் லக்னத்துக்கு 5ஆம் இடம் சிம்மமாக வர அமைப்புப்படி பார்க்கும்போது குருக்கு அது நட்பு வீடு. இவங்க எப்படியும் சமாளித்து இந்த லோனும் கட்டிடுவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு லோன் எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படும். அதே போல் ஒரு சில நேரங்களில் குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு சிலரோட விரோதம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். குறிப்பாக மூத்தவர்களோட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கும். குரு மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்தவர்